சோயா மஞ்சூரியன் பண்ண போகிறேன். அம்மா என்ன இது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, சேம் 5 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கு எங்கள் மாமா டீ டைமுக்கு வந்துடுவார். அவருக்கு அது கொடுக்கறதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளான ஸ்நாக்ஸ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோயா மஞ்சூரியன் பண்ண போகிறேன். சோயா நான் ஆல்ரெடி சுடுதண்ணியில் போட்டு நல்லா புழிஞ்சு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் சிம்பிளான வேலை தான், சீக்கிரமாக முடிச்சிடலாம். நானே வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் சைடாக இருக்கும். இதில் என்னென்ன போட்டு பண்ணலான்னு நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். ரொம்ப சிம்பிள் தான், டக்குன்னு பண்ணிடலாம். அதனால தான் நான் டக்குன்னு பண்ணி அவருக்கு தெரியாது நான் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். கொஞ்சமாக கோதுமை மாவு, அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கரம் மசாலா. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம். இந்த இது டக்குன்னு ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயம் போட்டு பண்ணோம்னா முடிஞ்சிச்சு. நல்லா நம்ம சில்லிலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா அப்படி பிணைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சில்லி போடுற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் ஊற வச்சுட்டு நம்ம ஆயிலில் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஊற வச்ச அதை போட்டு பொரிச்சிக்கலாம். ஃபஸ்ட் ரவுண்ட் போட்டது நான் எடுத்துட்டேன். கொஞ்சமாக தான் செய்கிறேன். நானும் எங்கள் மாமாவும் மட்டும்தான் வீட்டில் இருக்கோமா, அதனால் 2 பேருக்கு அளவாக தான் செய்கிறேன். இது பண்ணுறதே அவருக்கு தெரியாது. சர்ப்ரைஸாக தான் பண்ணி கொடுக்க போகிறேன். எப்படி வரும்னு தெரியல. எப்படி வந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். இது நல்லா ஒரு முறை வந்துருச்சு. இதை எடுத்துறேன். ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ சேம் அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் மட்டும் எடுத்துட்டு மிச்ச ஆயில் வச்சுருக்கேன். இதில் தான் நான் இதை போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். பூண்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் இந்த மாதிரி பாக்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ நான் என்ன போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக சோயா சாஸ், கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப், கொஞ்சமாக சில்லி சாஸ். இது காரத்துக்கு நான் இது ஆட் பண்ணணும்னு அவசியம்லாம் இல்லை. காரத்துக்கு நான் மிளகா ஆட் பண்ணாதனால இது கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மெயினாக நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, அது இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலக்கி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா அது கொஞ்சம் க்ரீமியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஊற்றிக்கலாம். இது இந்த மாதிரி நல்லா கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க சோயா இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
இதெல்லாம் போட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். அதோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், நான் வந்து சோயா மஞ்சூரியன் வந்து செஞ்சிட்டேன். வாசனை செம்மையாக இருக்குது, கமகமான இருக்குது. அதோட கலர் பாருங்களேன். எங்கள் மாமா வந்ததுக்கப்புறம் அவருக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கலாம். என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களாம் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அப்போ தான் இன்னும் நிறையா வீடியோஸ் போடணும்னு எங்களுக்கும் கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். இது வரைக்கும் நாங்கள் ஷார்ட்ஸ் தான் டெய்லியும் போட்டுட்ருக்கோம். இனிமே கொஞ்சம் வீடியோஸும் போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொன்னீங்கன்னா கூட நாங்கள் அந்த மாதிரி வீடியோஸ் கூட போடுவோம். எங்கள் மாமா வந்துட்டார். நம்ம அதுக்கு இதை போட்டு கொண்டு போய் கொடுக்கலாம். அவர் எப்படி ரியாக்ஷன் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். மாமா என்ன இது? சாப்பிட்டு பாரு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இது என்ன சோயா பீன்ஸ் தானே? சோயா மஞ்சூரியன் ஆமாம். நல்லா இருக்கா? நான் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். செம்மையாக வேர்க்குது. எங்கள் மாமா உட்காந்து சாப்பிட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும். என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய். Audio Jungle.